வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம கிராஜுவலி, இவென்ச்சுவலி, அல்டிமேட்லி இந்த அட்வர்ப்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். கூடவே சூனர் ஆர் லேட்டர் இந்த இடியமேட்டிக் ஃப்ரேஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். இதுல ஸ்பெசிபிக்கா இந்த இவென்ச்சுவலி, அல்டிமேட்லி, சூனர் ஆர் லேட்டர் இது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங். ஸோ அதனால எதை எந்த சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்ற சின்ன சின்ன டிஃபரன்சஸ் பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கிராஜுவலில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிராஜுவலி இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு டேர்ம் தான். ஸோ இதுக்கான மீனிங் படிப்படியாக, கொஞ்சம் கொஞ்சமாக, லிட்டில் பை லிட்டில் அந்த மாதிரி மீனிங்ல தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ல ஒரு பெயின் இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா ஷோல்டர் வரைக்கும் பரவுது அப்படின்னா இந்த பெயின் கிராஜுவலி ஸ்ப்ரெட் டு த ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பரவுதல் அப்படின்னா ஸ்ப்ரெட், அதோடைய பாஸ்ட் டென்ஸும் ஸ்ப்ரெட் தான், ஸ்ப்ரெட்டட் இல்லை. So the pain gradually spread to the shoulder. இதுல கவனிச்சீங்கன்னா இந்த கிராஜுவலிங்கிற அந்த அட்வர்ப் ரொம்ப ஃபிளெக்சிபிள். இதை நம்ம எங்க வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ the pain spread to the shoulder gradually அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் மேட்டர் என்னன்னா பெயின் படிப்படியா பரவுதல். ஸோ ஸ்ப்ரெட் டு த ஷோல்டர் இல்லையா? ஸோ இந்த ஸ்ப்ரெட் டு த ஷோல்டருக்கு முன்னாடி வேணாலும் போட்டுக்கலாம், பின்னாடி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ the pain gradually spread to the shoulderன்னு சொன்னாலும் சரி, இல்ல the pain spread to the shoulder gradually அப்படின்னு சொன்னாலும் சரி. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள், ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அது நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிடுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் மோசமடைதல் அப்படின்னா வசன், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் வசன்ட். சோ நிலைமை மோசமடைந்தது, the situation worsened. சோ கிராஜுவலா படிப்படியா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கிராஜுவலியை நம்ம எங்க வேணா போட்டுக்கலாம். கிராஜுவலி the situation worsened சொன்னாலும் சரி, the situation gradually worsened சொன்னாலும் சரி, இல்ல the situation worsened gradually சொன்னாலும் சரி. ஸோ இட்ஸ் ஃபிளெக்சிபிள், நம்ம எங்க வேணா போட்டுக்கலாம். அதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு சுச்சுவேஷனை அவ படிப்படியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். ஸோ அவள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள் அப்படின்னா she began to understand the situation. ஸோ படிப்படியாக எப்படி புரிந்து கொண்டாள் அப்படின்னா உடனடியாக புரிஞ்சுக்கல, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவளுக்கு புரிந்தது. அதுக்குதான் நம்ம இந்த இடத்துல அட்வர்ப் கிராஜுவலியே யூஸ் பண்றோம். ஸோ she gradually began to understand the situation சொன்னாலும் சரி, she began to understand the situation gradually அப்படி சொன்னாலும் சரி. ஸோ இந்த கிராஜுவலியை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து நம்ம எடுத்துக்க போற ஃப்ரேஸ் சூனர் ஆர் லேட்டர், சம்டைம்ஸ் இன் த ஃபியூச்சர். இந்த மீனிங்ல தான் இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எக்ஸாக்டா எந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாரு அப்படின்னா இவர் என்னைக்குதான் இவர் தன்னுடைய மிஸ்டேக் உணர்ந்து கொள்ள போறாரோ தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவர் தன்னோட மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, என்னைக்கு ரியலைஸ் பண்றது அப்படின்னு அழுத்துட்டு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம் அது கூடிய விரைவில் நடக்கலாம், லேட்டா கூட நடக்கலாம், பட் கண்டிப்பா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஃபியூச்சர்ல அவர் கண்டிப்பா தன்னுடைய மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அததான் இந்த சூனர் ஆர் லேட்டர் இண்டிகேட் பண்ணுது. சோ அந்த மீனிங்ல தான் நம்ம சூனர் ஆர் லேட்டரை யூஸ் பண்ண போறோம். சோ இப்பவோ எப்பவோ, சோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு கட்டத்துல தன்னுடைய தவறை அவர் உணர்ந்து கொள்வார். சோ சூனர் ஆர் லேட்டர் he will realize his mistake. சோ நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்றப்போ நீ பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு, கண்டிப்பா ஒரு கட்டத்துல நீ ரொம்ப ஃப்ளூயண்டா ஆயிடுவ. சோ யூல் பிகம் ஃப்ளூயண்ட் சூனர் ஆர் லேட்டர், இல்லைன்னா சூனர் ஆர் லேட்டர் யூல் பிகம் ஃப்ளூயண்ட், எப்படி வேணா இதை சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தர் சான்ஸுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கா ஒரு பொண்ணு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கிரிமினல்ஸ் ரொம்ப வருஷமா ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கண்டிப்பா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சோ இததான் ஃபியூச்சர்ல எப்போன்னு தெரியாது, அது எப்ப வேணா இருக்கலாம், பட் கண்டிப்பா நடக்கும். இந்த மீனிங்ல தான் நம்ம சூனர் ஆர் லேட்டரை யூஸ் பண்றோம். சோ சூனர் ஆர் லேட்டர் she will get a chance. The criminal will be punished sooner or later. அடுத்து நம்ம பார்க்க போற adverb eventually. இந்த eventuallyக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபைனலி. அதே மாதிரி இதை நம்ம சூனர் ஆர் லேட்டர் அந்த மீனிங்லயே இதை யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த ஃபியூச்சர், சூனர் ஆர் லேட்டர் இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மீனிங்லயும் இந்த இவென்ச்சுவலியை யூஸ் பண்ணலாம். சோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பொதுவா இந்த இவென்ச்சுவலியை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லயும் யூஸ் பண்ணுவோம். எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய போராட வேண்டியிருக்கு, இல்லைன்னா நிறைய நாள் ஆயிடுச்சு ஒரு விஷயம், லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இல்லைன்னா ஒரு லாங் டிலேக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும், இல்லைன்னா நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த இவென்ச்சுவலியை யூஸ் பண்ணுவோம். சோ முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம்,
சோ ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு சிம்பிள் ஃபியூச்சரை யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இவென்ச்சுவலி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கெரியர் இதுதான் நான் சூஸ் பண்றேன். எனக்கு நல்லா தெரியும் இதுக்காக நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு. ஆனா கூட ஃபைனலி எனக்கு வந்து கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா சோ இந்த இடத்துல ஃபைனலி அப்படின்ற மாதிரி மீனிங்ல தான் நம்ம வந்து இவென்ச்சுவலி யூஸ் பண்றோம். பட் என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுக்கு உடனடியா நடக்காது, இதுக்காக நான் நிறைய போராட வேண்டியிருக்கும், இல்ல இதுக்கு நிறைய நாள் ஆகும், இதை மீன் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இவென்ச்சுவலி யூஸ் பண்றோம். So I know I need to work hard, but eventually I'll succeed in my career. அதே மாதிரி அவர் உன்னை மன்னிக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த விஷயத்த மறக்கணும். ஆனா கூட கடைசியா உன்னை மன்னிச்சிருவார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த இடத்துல நம்ம இவென்ச்சுவலி என்ன மீன் பண்றோம் அப்படின்னா டேக் அ லாங் டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ கொஞ்ச நாள் ஆகும் தான் அவர் உன்னை மன்னிக்கிறதுக்கு. அந்த மீனிங்ல தான் நம்ம வந்து இவென்ச்சுவலியை யூஸ் பண்றோம். சோ he will forgive you eventually. சோ இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள் ஆகும், நிறைய நீ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மீனிங்ல தான் நம்ம இந்த இடத்துல இவென்ச்சுவலியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்து சிம்பிள் பாஸ்ட்ல இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ சொன்ன மாதிரி நிறைய முயற்சி செஞ்சதுக்கு அப்புறம், நிறைய போராடினதுக்கு அப்புறம், ஒரு பெரிய டிலேக்கு அப்புறம், ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இவென்ச்சுவலிய இங்க யூஸ் பண்றோம். இதெல்லாம் முடிந்த பிறகு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து நம்ம இவென்ச்சுவலியை யூஸ் பண்ணுவோம். சோ போலீஸ்காரங்க வந்து கிட்னாப்பர்ஸ ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காங்க, கடைசியா போலீசார் கைது செய்தனர். சோ இந்த இடத்துல ஃபைனலி அப்படின்னு சொல்லாம எதுக்காக நம்ம இவென்ச்சுவலின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு பெரிய தேடுதல் வேட்டைக்கு பிறகு அந்த மாதிரி மீனிங்ல ஒரு லாங் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ரொம்ப இதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கடைசியா கைது பண்ணாங்க, அந்த மீனிங்ல தான் நம்ம eventually யூஸ் பண்றோம். So the police eventually arrested the kidnappers. இல்லனா eventually the police arrested the kidnappers. எப்படி வேணா நம்ம சொல்லலாம். So eventually நீங்க முன்னாடி போடுறதா இருந்தா eventuallyக்கு அப்புறம் ஒரு கமா போட வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். So the police eventually arrested the kidnappers. அதே மாதிரி ஒரு மேட்ச், ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த டீம் தோத்துட்டே இருந்துச்சு, கடைசியா ஒரு நாள் ஒரு மேட்ச்ல ஜெயிச்சிருச்சு அப்படி சொல்லலாம். இல்லைன்னா அன்னைக்கு மேட்ச்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பயங்கர இழுபறியா இருந்துச்சு, யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் லாஸ்ட் மினிட்ல இந்த டீம் ஜெயிச்சிருச்சு. இந்த ரெண்டுக்குமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா eventually இதை நம்ம யூஸ் பண்ணலாம். So the team eventually won the match. அதே மாதிரி ஒருத்தர் நிறைய நாள் ஃபெயில் ஆயிட்டே இருக்காரு, கடைசியா எப்படியோ பாஸ் பண்ணிட்டார். இந்த so he eventually passed the examination. இப்ப நீங்க ரொம்ப நாளா உங்களுடைய ஏதோ ஒரு தொலைஞ்சு போன ஒரு பொருளை தேடிட்டு இருக்கீங்க, ஒரு வாட்ச தேடிட்டு இருக்கீங்க, கடைசியா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா I eventually found my watch அப்படி நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்க போற adverb ultimately. ultimately அப்படின்னா இதுக்கும் ஃபைனலி கடைசியா அப்படிதான் அர்த்தம். ஆனா இந்த eventuallyக்கும் ultimatelyக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த சட்டில் டிஃபரன்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா தான் அது உங்களுக்கு புரியும். அப்பா என்ன வீட்டுக்கு வரல, வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் கழிச்சு அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 12 o'clock வரான்னா அப்பாடா ஒரு வழியா வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல நம்ம இந்த லாங் டைம், அந்த ஒரு பெரிய டிலேக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்தார் அப்படின்னா அந்த டைம் பீரியட் பத்தி நம்ம சொல்றப்போ நம்ம இவென்ச்சுவலியே சொல்லுவோம். சோ eventually he came home safely. இதே ஒரு விஷயத்த லேட்டா வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர் பத்திரமா வந்தாரு, அதுதான் முக்கியம் அப்படி நம்ம சொல்றதா இருந்தா, அதாவது எந்த விஷயம் நடந்ததோ அதுதான் முக்கியம்னு நீங்க சொல்றதா இருந்தா அப்ப நம்ம அல்டிமேட்லியே யூஸ் பண்ணுவோம். சோ லாங் ஸ்ட்ரகிள், ஒரு லாங் கேப், இந்த டைம் பீரியட் இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இவென்ச்சுவலி யூஸ் பண்ணுவோம். அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை, எவ்வளவு நாள் ஆனா என்ன, கடைசியா நல்ல விதமா நடந்தது அப்படின்னு சொல்றதா இருந்தா அல்டிமேட்லியே நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அவர் எப்படியோ பாதுகாப்பா வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்றதா இருந்தா he ultimately came home safely. இந்த அல்டிமேட்லிய நம்ம வேற எங்க யூஸ் பண்ணுவோம்? சோ இதே மாதிரிதான், எது எப்படியோ நீதான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எது எப்படி இருந்தாலும் கடைசியா நீதான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கடைசியா நீதான் அப்படின்ற மாதிரி, கடைசியா இதுதான் அப்படின்ற மாதிரி வருது இல்லையா. சோ கடைசியா, இறுதியில் அப்படின்றதுனால நம்ம வெறுமனே ஃபைனலியே யூஸ் பண்ணிட முடியாது. நம்ம என்ன மாதிரி ஒரு கான்டெக்ட்ல, என்ன மாதிரி ஒரு அர்த்தத்துல, எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றோங்கிறத பொறுத்துதான் இந்த eventually, ultimately எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து லாங் கேப் அதெல்லாம் எதுவும் இல்ல. நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னா எது நடந்தாலும் சரி, எதாவது நீ காரணம் சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் கடைசியா நீதான் பொறுப்பு அப்படி நம்ம சொல்றோம்.
So he is ultimately responsible for all the chaos. எல்லா குழப்பத்துக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம all the chaos அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயத்த பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதாவது நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது எல்லாரும் ஆளாளுக்கு அவங்களுடைய ஒப்பீனியனை வச்சு அதை சொல்லுவோம். இது கரெக்ட், இது தப்பு, அந்த மாதிரி அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுவோம். கடைசியா என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொன்னாலும் சரி, கடைசியா இந்த விஷயத்துல டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த இடத்துல கடைசியா அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டைம் பீரியட் எல்லாம் சொல்லல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் டிசிஷன் கோர்ட்டு தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த விஷயம் தான் இந்த இடத்துல முக்கியம். கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்றோம். சோ அதனால நம்ம யூஸ் பண்ண வேண்டிய adverb ultimately. So ultimately it is the court to decide on this matter. So இந்த வீடியோல நாம gradually, eventually, ultimately, sooner or later இத பத்தி எல்லாம் டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நீங்க இத எந்த adverb எந்த இடத்துல யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.